இது நேற்று வந்து காய்கறிலாம் சண்டே வாங்கிட்டு வந்தேன். நேற்றே நான் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஆனால் நான் மறந்துட்டேன் போடுறதுக்கு. அதனால் இன்றைக்கி போடுறேன். ஸோ தக்காளி, சொரக்காய், முட்டைக்கோஸ், ஃப்ளவர், அப்புறம் வந்து கேரட், பீட்ரூட் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாம் ஒரு வாரத்துக்கு ஓடும். சரி, ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லை. எல்லாம் ஃப்ரிட்ஜில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன்னா, இதெல்லாம் ஏன் கழுவாமல் வைக்கிறேன்லாம் கேட்காதீங்க. நான் வந்து எனக்கு பழக்கம் என்னென்னா, காலையில் எழுந்திரிச்சோன்னே நான் அதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கழுவிட்டு தான் கட் பண்ணுவேன். அதனால எனக்கு அது பழகிடுச்சு. ஸோ இப்போ நான் கழுவி வச்சாலும் நான் திருப்பி எடுத்து நான் கழுவிட்டு தான் இருப்பேன். ஸோ எதுக்கு 2 தடவை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு நிறைய வேலை இருக்குது. அதனால தான் எடுத்து வச்சிட்ருக்கேன். இது கையோட கையோட நான் எடுத்து வைக்கலைன்னா அது அப்படியே இருந்துரும். அதனால தான் எடுத்து வச்சுட்டு மறு வேலை பார்க்கலாம்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் வந்து இன்றைக்கி இவ்வளோ காய்கறி ரேட்டெல்லாம் இவ்வளோ ஆயிடுச்சு. ஃபஸ்ட்லாம் ரூ. 200 எடுத்துகிட்டு போனாவே ஃபுல்லாக நிறைய எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆனால் ரூ. 600 ரூ. 700 எடுத்துன்னு போனால் கூட காய்கறியே ரொம்ப மாட்டேங்குது. வெறும் இதாக தான் வர வேண்டியதாக இருக்குது. பாவு இஞ்சியே நான் ரூ. 50 சொல்கிறாங்க. அவ்வளோ ரேட்டு. அந்த கொத்தமல்லி கருவேப்பிலையெல்லாம் ரூ. 10 கொடுக்கவே மாட்டேன்னு சொன்னாங்க. அதுக்கே எவ்வளோ நான் காய்கறிலாம் வாங்கியிருக்கேன் கொடுங்கன்னு சொல்லி கேட்டதுனால கொடுத்தாங்க. ஸோ கொத்தமல்லி கருவேப்பிலை அதெல்லாம் ரூ. 10, இஞ்சி ரூ. 50. செம்ம ரேட்டு. என்ன பண்ண முடியும், வாங்கி தானே ஆகணும். ஸோ எல்லா காய்கறியும் ஃப்ரிட்ஜில் அரேஞ்ச் பண்ணி வச்சு பார்த்ததுக்கப்புறம் தான் சந்தோஷமாகிடுச்சு. ஏன்னா டெய்லி என்னடா